வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிலிருந்து கூண்டோடு மிகப்பெரிய ஒரு படை அதிமுகவிலிருந்து விலகுவதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகளுடன் 1250 நபர்கள் அதிமுகவிலிருந்து விலகி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக செய்திகள் ஒன்று 2 நாட்களாக இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உண்மையான தகவலா? யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து விலகுகிறார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்ப்போம். 2025 டிசம்பர் மாதத்தில் அதிமுக ஒன்றிணையும். ஓபிஎஸும் தேவை, எடப்பாடியும் தேவை என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் நேற்றுதான் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். ஆனால் நேற்று மாலையே அதிமுகவிலிருந்து சில முக்கியமான நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் நேரடியாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. 2026 அதிமுக வெற்றியடைவது கடினம். காரணம், அதிமுக என்பது ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால்தான் வெற்றிக்கனியை பறிக்க முடியும். ஆனால் ஒரு கையால் ஓசை வருமா? எடப்பாடியால் எந்த ஒரு பலனும் அதிமுகவில் இல்லை. எடப்பாடியை நம்பினால் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியாது. நிர்வாகிகளுக்கு அவப்பெயர் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறி அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகியாக இருந்த ராமச்சந்திரன் என்பவர் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டுள்ளது. அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட அதிமுக எடப்பாடி என்ற துரோகியால் வழிநடத்தப்பட்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவல்களையும் தற்பொழுது கட்சியிலிருந்து விலகக்கூடிய நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியே கட்சியிலிருந்து விலகி விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவதால் 2026 அதிமுக தோற்கடிக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைகிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.